உடம்பு சரியில்லை ஊழியம் பண்ண வந்தீங்களா? அவருக்கு பிரேயர் பண்ணி அவரை வந்து மாத்த வந்திருக்கீங்க, வியாதியை மாத்த வந்திருக்கீங்க. அப்படிதான் தெளிவா சொல்லுங்க. வியாதியா மதமா தெளிவா சொல்லுங்க. நீங்க என்ன மதத்துக்காரங்க? நீங்க என்ன வளர்க்குறீங்க? பாஸ்டரா இருக்கீங்க. நீங்க என்ன வளர்க்குறீங்க? இந்த வீடியோவை பார்க்க ஆரம்பிச்சிருக்க என்னோட வயதில் மூத்தவர்கள், என்னோட வயதில் இளைய பிள்ளைகள் அனைவருக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்திலே அன்பின் வாழ்த்துக்கள். அன்பு சகலத்தையும் வெல்லும். எப்படி வெல்லும்? இந்த வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்க உங்களுக்கும் என்னோடத்துக்கும் சந்தோஷமாய் மாறும். எப்படி மாறும்? பேங்க்ல ஒர்க் பண்றீங்க. என்ன ஒர்க் பண்றீங்க? மேனேஜர். எந்த பேங்க்? ஸ்டேட் பேங்க்ல. ஸ்டேட் பேங்க்ல மேடம், உங்க பேரு? பிரின்ஸ். நீங்க என்ன பண்றீங்க? என்ன வேலை பாக்குறீங்க? உங்க பேரு? நீங்கப்பா மொபைல் ஸ்கூல் படிச்சிட்டு இருக்கீங்க. எதுக்கு வந்தீங்க? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்காக களத்துல நின்று சுவிசேஷம் அறிவிக்கிற, இல்ல ஒருத்தர் வீடுகளில் வியாதி படுக்கையில் இருக்கிற அவங்கள போய் பார்க்க போய் ஜெபம் பண்றீங்க. ஏதோ ஒரு ஊழியம். ஆக மொத்தத்தில் அதில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, பைபிள் வசனம், அதன்படி என்ன பண்றோம்? அந்த மாதிரி பண்ணக்கூடிய என் அருமை இந்த வீடியோவை பார்த்துக்கிட்டு இருக்க அன்பு சொந்தங்களாகிய ஒரு இடத்துல அவங்கள லாக் பண்ணிட்டாங்க. மோகன் சிலாசரஸ் அண்ணன், நம்ம 4 மாவடி மோகன் சிலாசரஸ் அண்ணன், ஜீசஸ் ரெடிம்ஸ், இயேசு விடுவிக்கிறார் ஊழியங்கள் அண்ணன் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அந்த மாதிரி உங்களை லாக் பண்ணுறாங்க ஒரு இடத்துல, உங்களை அதிலிருந்து எப்படி ரெக்கவர் பண்ணுறது, எந்த மாதிரி மீட் எடுக்கிறது, அதை போய் என்ன பண்ண சொல்லியிருக்காங்கன்னா, போய் நேரில் வந்து பார்க்க சொல்லியிருக்காங்க. தமிழ்நாடு முழுவதும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்காக, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவோட ஊழியத்தை செய்கிற உங்களுக்காக, ஒவ்வொரு மாவட்டங்களில் இருக்கிற என்ன மாதிரி உள்ளவங்க உங்களுக்காக உதவிக்கு கட்டாயம் என்ன பண்ணுவோம்? நேரில் வருவோம். சென்னை, காஞ்சிபுரம், திருவள்ளூர் மாவட்டங்கள், அந்த சைடு அப்படியே போனீங்கன்னா ஆந்திரா பார்டர், இந்த மாதிரி 4 மாவட்டங்களில் உள்ள என் அருமை சுவிசேஷகர்கள், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவோட பணியை செய்கிறவங்க, சகல நாடுகளுக்கும் போய் சுவிசேஷத்தை அறிவியுங்கள் அப்படின்ற அருமை நண்பர்கள் என்னோட லைனுக்கு என்ன பண்ணுங்க, வாங்க. இலவசமாய் பெற்றீர்கள், இலவசமாய் கொடுங்கள். உங்களுக்கு ஒரு பிரச்சனை, மோகன் சிலாசரசனை செய்ய சொல்லியிருக்காங்க இல்லையா, நான் நேரில் வாரேன். எந்த ஒரு நீங்கள் எனக்கு வந்துட்டு போகிற செலவுக்கு எதுவுமே என்ன பண்ண வேண்டாம், கொடுக்க வேண்டாம். முடிஞ்சால் ஒரே ஒரு டீ என்ன பண்ணுங்க, வாங்கி கொடுங்க, போதும். அன்பு, அந்த அன்பு என்ன ஆகும்? இந்த அண்ணன் கையால் டீ குடிச்சுக்கிட்டேயா அப்படின்னு அடுத்த தடவை என்ன பண்ணுவேன் சொல்லுவோம் தெரியுமா? உப்பிட்டவரை உள்ளளவும் நினை. இவர் வீட்டில் நான் சாப்பிட்டோம்யா, இந்த அண்ணன் வாங்கி கொடுத்த ஹோட்டலில் ஒரு நாள் சோறு வாங்கி கொடுத்தாரு, அந்த சாப்பாட்டில் உள்ள உப்பு இந்த அக்கா கையால் என்ன பண்ணியிருக்கேன், ஒரு டம்ளர் தண்ணி வாங்கி குடிச்சு விட்டேன். அந்த நன்றி கடனுக்காக மறுபடியும் உங்களுக்கு நீங்கள் சென்னையை சுற்றி உள்ள பகுதிகளில் உங்களுக்கு இந்த மாதிரி உங்களை லாக் பண்ணுறாங்க அப்படின்னா தாராளமாக நான் என்ன பண்ணுவேன், வந்து நிற்பேன். பெட்ரோல் கன்வென்ஸு எதுவுமே நீங்கள் என்ன பண்ண வேண்டாம், கொடுக்க வேண்டாம். இந்த ஊழியத்தை தமிழ்நாடு முழுவதும் தைரியமான ஒரு சில நபர்களை மோகன் சிலாசரசனை செலக்ட் பண்ணிக்கிட்டு வராங்க. அந்த மாதிரி நபர்களுக்காக இந்த வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்க என் அருமை நண்பர்கள் அனைவரும் என்ன பண்ணுங்க, ஜெபம் பண்ணிக்கிங்க. உங்க குடும்ப ஜெபத்தில் இந்த ஊழியத்தை ஆரம்பிச்சிருக்க மோகன் சிலாசரஸ் அண்ணனுக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கொடுத்த கிருபை, ஞானம், அதுக்காக என்ன பண்ணிக்கிங்க, ஜெபம் பண்ணிக்கிங்க. தொடர்ந்து இது வந்து பல மாவட்டங்களில் என்ன ஆகணும், சக்ஸஸ் ஆகணும். இப்போ நான் சென்னையில் இருக்கேன், உதாரணத்துக்கு என்னை வச்சு நான் பேசுகிறேன். இதே மாதிரி மோகன் சிலாசரசனை ஒவ்வொரு மாவட்டங்களில் நபர்களை செலக்ட் பண்ணிக்கிட்டு வராங்க இல்லையா? இப்போ சென்னையில் இப்போ உதாரணத்துக்கு ஸ்ரீபெரும்புத்தூர் தாண்டி ஒரு இடத்துல இந்த மாதிரி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சுவிசேஷம் அறிவிக்க போனவங்களை லாக் பண்ணிட்டாங்க. இப்போ இங்கேருந்து சென்னையில் ஏன் கூட வரவங்க, இந்த வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்க நண்பர்கள், அண்ணே நான் வரமுண்ணே, என்னண்ணே என்ன கூப்பிடுங்கண்ணே, சார்லஸ் தம்பி நான் வரேன், என்ன கூப்பிடு அப்படின்னுட்டு இருக்கிற என் அருமை தைரியமான ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்காக களத்தில் நின்று அந்த மாதிரி அண்ணன்மார், தம்பிமார்கள் என்ன பண்ணுங்க, நீங்களும் என்னோட நம்பருக்கு வாங்க. நான் உங்களை ஏதாவது ஒரு நேம் போட்டு என்ன பண்ணிக்கிறேன், ஸ்டோர் பண்ணிக்கிறேன். ஏதாவது ஒரு இஷ்யூ
சென்னையை சுற்றி உள்ள மாவட்டங்களில் பெரும்பாலும் சென்னையில் இந்த மாதிரி என்ன ஆகாது. உதாரணத்துக்கு சென்னையில் நீங்கள் டி நகர் ஏரியாவில் போய் ஒரு ட்ராக்ஸ் கொடுக்குறீங்க, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவோட சுவிசேஷத்தை அறிவிக்கிறீங்க. தியாகராயா நகர் ஏதாவது பிரச்சனை வரும்னு நினைக்கிறீங்களா? அங்கே யாராவது வரவங்களுக்கு நிற்க வச்சு ஜோம் பண்ணுறீங்க, வியாதியாக இருக்கிறவங்களுக்கு ஒரு பிரச்சனை வராது. ஏன்? அங்கே வரவங்கெல்லாம் ஜவுளி எடுக்க வரவங்க, நகை எடுக்க வரவங்க, அவங்களுக்கு நீங்கள் தாராளமாக என்ன பண்ணலாம், ட்ராக்ஸ் கொடுக்கலாம், ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவோட சுவிசேஷத்தை அறிவிக்கலாம். அவங்க என்ன பண்ணுவாங்க, அந்த பேப்பரை வாங்கி பார்த்துட்டு, ஓ அடுத்த மாதம் ஸ்கூல் ஓப்பன் ஆகுதுல்ல, அதுக்காக என்ன பண்ணுறாங்க, என் ஸ்கூலில் வந்து சேருங்க அப்படின்ட்டு நோட்டீஸ் கொடுக்குறாங்க போல இருக்குன்ட்டு பாதி பேர் நம்ம கொடுக்கறதுக்காக கையில் வச்சுட்டு என்ன பண்ணுவாங்க. அப்போது டி நகர் ஆகட்டும், அண்ணா நகர் ஆகட்டும், கேகே நகர் ஆகட்டும், இந்த மாதிரி ஏரியாக்கள்லாம் நோ இஷ்யூ. அடுத்து அப்படியே நார்த் மெட்ராஸ் போகிறீங்கன்னு வச்சிங்களேன், அங்கே உங்களுக்கு ஏதாவது பிரச்சனை வருமானா வராது. நார்த் மெட்ராஸை பொறுத்தவரை எப்படின்னு கேட்டிங்கன்னா, அவங்க எல்லாருமே உழைப்பாளிகள். இப்போ பாரிஸு, பூக்கடை, வண்ணாரப்பேட்டை, தண்டையாரப்பேட்டை, ராயபுரம், இங்கெல்லாம் மீனவர்கள்லேருந்து மூட்டை தூக்குற தொழிலாளிகள்லேருந்து எல்லாருமே உழைப்பாளிகள். அவங்கக்கிட்ட போய் நீங்கள் ட்ராக்ஸ் கொடுக்குறீங்க, ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவோட அன்பை சொல்கிறீங்க, என்ன பண்ண மாட்டாங்கன்னா எதிர்ப்புலாம் தெரிவிக்க மாட்டாங்க. எந்த மாதிரி இடங்கள்ல உங்களுக்கு பிரச்சனை வரும்? இப்போ சென்னையை சுற்றி உள்ள இடங்கள்ல பார்த்தீங்கன்னா, அப்படியே நேராக போகிறீங்க, பூந்தமல்லி, குமணஞ்சாவடி, குமணஞ்சாவடியிலேருந்து இடது பக்கம் போகிறீங்கன்னு வச்சிங்க, மாங்காடு, குன்றத்தூர், இந்த மாதிரி இடங்கள்ல என்ன நடக்கும்னா கட்டாயம் உங்களை சிறைபிடிப்பார்கள். என்ன காரணம்? நீ எதுக்கு வந்த மாதிரி சொல்றா தம்பி? இவங்க யார் உனக்கு? இவங்க யார் உனக்கு? நீங்க யாரு? அங்கே ஒரு சில அமைப்பினர் எல்லாம் நம்ம அண்ணன்மார்கள் தான், நம்ம தம்பிமார்கள் தான். இப்போ இந்த வீடியோவில் பார்த்தோம் இல்லையா, அந்த மாதிரி உள்ளவங்க ஒரு அமைப்பு அப்படின்ற பேரில் என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டிங்கன்னா, ஓப்பனாக சொல்ல விஐபிகள். விஐபினா என்ன? அந்த விஐபி இல்லை, அவங்க வந்து ஒருத்தர் ஒரு 10 பேர் ஒரு சுவிசேஷம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை பற்றின ட்ராக்ஸ் கொடுக்குறோம் அப்படின்னா, இல்லை யாருக்கா ஜெபிக்க வந்திருக்கோம் அப்படின்னா கட்டாயம் என்ன பண்ணுவாங்கன்னா லாக் பண்ணுவாங்க. அப்போ சென்னை எடுத்துக்கிட்டிங்கன்னாவே உங்களுக்கு வட சென்னை பிரச்சனை கிடையாது, மத்திய சென்னை பிரச்சனை கிடையாது, இல்லை எங்கே தென் சென்னை தாம்பரம் அந்த சைடெல்லாம் போனீங்கன்னா சோழிங்கநல்லூர், ஈசிஆர், அங்கெல்லாம் அவ்வளோவா இஷ்யூ வராது. உங்களுக்கு அதிகமாக இந்த மாதிரி ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவோட சுவிசேஷத்தை அறிவிக்கிறதாகட்டும், ஒருத்தருக்கு ஜெபம் பண்ண போகிறதாகட்டும், எங்கே பிரச்சனை வரும், எங்கே உங்களை லாக் பண்ணுவாங்கன்னா இந்த பூந்தமல்லி பக்கத்தில் இந்த சைடு தான் என்ன பண்ணுவாங்க. ப்ராக்டிக்கலாக இந்த ஊழியத்தை நான் இப்போ செஞ்சுக்கிட்டு இருக்க உங்களுக்கு, ஆமாப்பா கரெக்டுப்பா, நான் இன்னைக்கு தண்டையார்பேட்டை போனேன், வண்ணாரப்பேட்டை போனேன், என்ன ஒன்றும் சொல்லலை, தாம்பரம் போனேன், சேலையூர் போனேன், ஒன்றும் சொல்லலை, இங்கே வடபழனி, அப்புறம் ராமாபுரம், அப்புறம் இந்த சைடு கிண்டி, போரூர், ஒன்றும் சொல்லலை, ஆனால் நீ சொல்கிறதான் பார்த்தா கரெக்டு தம்பி, பூந்தமல்லியை தாண்டி போனால் எங்களுக்கு கட்டாயம் பிரச்சனை வந்துச்சு, வந்திருக்கா, கட்டாயம் வரும். எல்லா இடங்கள்லையுமே தடை பண்ண மாட்டாங்க. ஒரு சில இடங்கள்ல இந்த விஐபி அண்ணன்மார்கள் என்ன பண்ணுவாங்க, ஒரு கூட்டத்தை சேர்த்துக்கிட்டு இந்த வயசான தாத்தாமார்கள் அவங்க சரி அவங்கள ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஆசீர்வதிக்கட்டும், நீங்களும் என் கூட வரீங்க அப்படின்னா தாராளமாக என்ன பண்ணுங்க வாங்க. இப்போ உதாரணத்துக்கு உங்கள் வீடு வெஸ்ட் மாம்பலத்தில் இருக்கீங்க, இப்போ நம்ம வந்து ஸ்ரீபெரும்புத்தூர், மாங்காடு, எங்கள் இந்த சைடு அனகாபுத்தூர், இந்த சைடு பிரச்சனை வருது, ஒருத்தர் நம்மளை கூப்பிடுறாங்க, அப்போ நீங்கள் அங்கே வந்துட்டு போகணும். அதுக்கான பெட்ரோல் கன்வென்ஸ் என்ன, அன்னைக்கு உங்களுக்கு சாப்பாடு எல்லாமே நம்ம ஊழியத்தின் மூலமாக. சரியா சரியா? நீங்க எதுக்காக வந்தீங்க? நம்ம ஏற்கனவே ஒரு பதிவில் பார்த்தோம், உங்களை வீடியோ எடுக்கிறாங்க அப்படின்னா அவங்க நம்மளை என்ன பண்ண மாட்டாங்க, இல்லீகலாக எந்த ஒரு அடி கொடுக்குறதாகட்டும், ஒரு அசிங்கமான வார்த்தைகள், அவங்க கேமராவை கையில் தூக்கிட்டாங்கன்னாவே, செல்லை இப்படி கையில் எடுத்துக்கிட்டாங்கன்னாவே நீங்கள் சேஃபர் சைடு இருக்கீங்கன்னு அர்த்தம். வார்னிங் பண்ணி விட்டாங்க, அவங்களே அடிச்சாங்களா இன்னைக்கு? அதே மாதிரி மறுபடியும் அடிக்க மாட்டாங்க அப்படித்தானே?
இல்லீகலா ஒருத்தர் பண்றவங்க, இப்ப அதுல சொல்றாரு இல்லையா ஒரு அண்ணன், அன்னைக்கு அடிக்காம விட்டுட்டோம் இல்ல உங்களை, அன்னைக்கு அடிக்காம விட்டதுனால அடிக்க மாட்டாங்க, கவலைப்படாதீங்க. ஏன்னா செல்ல கையில தூக்கிட்டாவே என்ன பண்ண மாட்டாங்க, யாருமே ஒரு ப்ரூஃபோட ஒருத்தரை தாக்க மாட்டாங்க. அப்போ அவங்க வந்து அந்த இடத்துல தங்களோட கருத்துக்களை சொல்றதுதான் என்ன பண்ணுவாங்க, தங்களை பெரிய ஆட்களா காமிக்கணும். அதுக்காக அந்த வீடியோக்கள் எடுத்து அவங்க வச்சிருக்க அமைப்பு, அந்த அமைப்புக்கு அமைப்பினர் அந்த குரூப்ல என்ன பண்ணுவாங்க, ஷேர் பண்ணுவாங்க, வாட்ஸ்அப்ல ஷேர் பண்ணுவாங்க, ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராமு, யூடியூப்ல இருந்து எல்லா சமூக வலைதளங்களையும் ஷேர் பண்ணுவாங்களே தவிர உங்க மேல கை வைக்க மாட்டாங்க. ஓகே, அதுல தெளிவாயிட்டுமா? அடுத்து நீங்க உதாரணத்துக்கு இப்போ மோகன் சிலாசரசனை எடுத்திருக்க ஊழியம், தமிழ்நாட்டில் தைரியமானவர்கள் அவங்களெல்லாம் வச்சு அவங்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைனா நேரில் போய் பார்க்க சொல்லியிருக்காங்க. இப்போ நான் இருக்கிறது என்ன வச்சே சொல்றேன் திரும்பவும், நான் இருக்கிறது சென்னையில், எங்க வீடு நெசப்பாக்கம் KK நகர், நம்ம ஆபீஸ் வந்து சென்னையில் கோயம்பேடு. இப்போ உங்களுக்கு நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி பிரச்சனை எங்க வருது, மாங்காடு, குன்றத்தூர் அந்த சைடுகளில் வருது, ஸ்ரீபெரும்புத்தூர்லேயும் வரும். ஏன், ஸ்ரீபெரும்புத்தூரில் போனீங்கன்னாவே பெரிய ஆர்ச்சி இருக்கும் தெரியுமா? அதான் சரி. அப்போ ஸ்ரீபெரும்புத்தூர்லேயே கூப்பிடுறீங்க, இல்லை காஞ்சிபுரத்தில் கூப்பிடுறீங்க. காஞ்சிபுரத்தில் கட்டாயம் உங்களுக்கு என்ன வரும், ஏன் காஞ்சிபுரம் பட்டு, சரி அப்படி வச்சுப்போம். காஞ்சிபுரத்தில் பிரச்சனை, நீங்கள் கூப்பிடுறீங்க. நான் இங்க இருந்து ஒரு 4-5 அண்ணன் தம்பிமார்கள் இந்த வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்கவங்க என் லைனுக்கு வந்து நான் அவங்களெல்லாம் கூப்பிட்டுக்கிட்டு, இல்லை நான் மட்டுமே தனியாக கூட பைக்கில் வாரேன்னு வச்சிங்களேன், ஸ்கூட்டியை விட்டுட்டு புல்லட் ஒன்று கிடக்கு, புல்லட்டை எடுத்துக்கிட்டு வாரேன்னா 40க்கு மேலே என்ன பண்ண மாட்டேன், ஓட்ட மாட்டேன். புல்லட் ஓட்டினாலும் சரி, ஸ்கூட்டி ஓட்டினாலும் 40 தான் ஹையஸ்ட் ஸ்பீடு. அப்போ நான் வந்து சேர்றதுக்கு என்ன ஆயிரும், விடிஞ்சிரும். இங்கே இருக்கிற காஞ்சிபுரத்துக்கு வர்றதுக்கு, ஸ்ரீபெரும்புத்தூர் வர்றதுக்கு. அப்போது நீங்கள் சிறைப்பிடிக்கப்பட்டால் அந்த இடத்துல நீங்கள் லாக் ஆகிருக்கீங்க அப்படின்னா உங்களை ஒரு 5 மணி நேரம் 6 மணி நேரம் கழித்து வந்து மீட்டெடுக்கலாம், ரெக்கவர் பண்ணலாம். ஆனால் ஆன் ஸ்பாட் நீங்கள் என்ன பண்ணணும், அவர் சுவிசேஷம் அறிவிக்க வராராம். பழைய ஏற்பாடு காலம், கண்ணுக்கு கண் பல்லுக்கு பல், இந்த மாதிரி காரியங்கள்லாம் வேண்டாம். ஒருத்தருக்கு ஒருத்தர் அன்பு செலுத்துங்க, பகைவனை நேசியுங்க, நியாய பிரமாணம் அதுல ஒரு சில காரியங்கள் தப்பு, நீங்க ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கிறது தவறு அப்படின்றத சுட்டி காட்டுறதுக்காக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அன்புன்ற விதையை விதைக்கிறதுக்காக வராப்புல. அவரை என்ன பண்ணணும், கல் எடுத்து அடிச்சு கொன்னு மலத்தி விடணும் பார்த்துக்கோ. அப்ப ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்ன பண்றாங்க, அந்த இடத்துல இருந்து மறைஞ்சு போறாங்க. அப்பா, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஊழியம், சுவிசேஷ ஊழியத்துல மறைஞ்சிட்டாப்லையா? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எவாஞ்சலிஸ்ட் தானே. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஆண்டவர், அது ஒரு சைடு இருக்கட்டும். சுவிசேஷகர், அதாவது பிதா குமாரன், குமாரனா இருக்கும்போது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எவாஞ்சலிஸ்ட், கரெக்டுங்களா? அப்ப எவாஞ்சலிஸ்ட் ஊழியத்துல ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கிராம ஊழியத்துல மறைஞ்சு போயிட்டாப்ல. அப்ப பயப்படுறாப்லையானா இல்ல. அதே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தன்னை சிலுவை மரத்துல என்ன பண்றாங்க, ஒப்பு கொடுக்குறாங்க. அந்த இடத்துல ஏன் ஆண்டவர் மறையல? தெரியும்ல, உங்களில் ஒருவன் என்னை காட்டி கொடுப்பான், யூதாஸ் நீ செய்யறதை சீக்கிரமா செய். தீர்க்கதரிசனம் சொன்னாப்புல, நாளைக்கு உங்க கூட நான் இருக்க மாட்டேன், 3ஆம் நாள் உயிர் தெழுவேன், அதுக்கப்புறம் ஒரு தேற்றரவாளனை என்ன பண்ணுவேன், உங்களுக்கு ஆவியானவர் அனுப்புவேன், பிதா குமாரன் பரிசுத்தாவி திரித்துவம். தீர்க்கதரிசனம் கரெக்டா சொன்னாப்புல ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அப்ப அந்த இடத்துல மறைஞ்சிருக்கலாமே. எப்ப என்ன பிடிக்க வராங்க, நான் என்ன பண்றேன், இந்த இடத்த விட்டு ஏன் மறையல? தன்னை சிலுவை மரத்துல ஆணி, கையில ஆணி, தலையில முள்முடி, காரி துப்பி, அவமானப்பட்டு அசிங்கப்பட்டு, உடம்புல துணி இல்லாம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவோட துணியை என்ன பண்றாங்க, சீட்டு போடுறாங்க. அப்ப தன்னோட ஊரார் முன்னாடி, தன்னோட அம்மா அப்பா முன்னாடி அவமானப்பட்டு அசிங்கப்பட்டு, புவியீர்ப்பு விசைக்கு அகைன்ஸ்டா தன்னோட உடல், தண்ணி இல்லாம எனக்கு தாகமா இருக்கேன்பா, இந்த மாதிரி ஒரு பாடு மரணங்கள் தன்னை ஒப்பு கொடுத்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எதுக்காக அப்ப அந்த சுவிசேஷ ஊழியத்துல மறைஞ்சு போனாப்புல? ஏன்னா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவோட வேலை நிறைய இருக்கு. இந்த மாதிரி ஒரு நபர்கள் அந்த இடத்துல வந்து என்ன பண்ணக்கூடாது, ஃபைட் பண்ணக்கூடாது. அந்த இடத்துல வந்து நம்ம ஆர்கியூமெண்ட் பண்ணக்கூடாது. ஒரு கிராமத்துல உங்களை வாங்க
சாப்பிடுங்க, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சுவிசேஷத்தை சொல்ல வந்திருக்கீங்களா சொல்லுங்க அப்படின்னு ஏத்துக்கிட்டா உங்க வீட்டில் உட்காந்து நீங்க சாப்பிடுங்க, தண்ணி வாங்கி குடிங்க, அங்க வியாதியா இருக்கிறவங்களுக்காக ஜெபம் பண்ணுங்க, பில்லி சூனிய கட்டுகளை விரட்டுங்க. அதே 800 கிராமத்துக்கு போறீங்க, அந்த கிராமத்துல உங்களை ஏத்துக்கல, விரட்டுறாங்க, நான் இயேசு கிறிஸ்துவுக்காக அப்படின்னு என்ன பண்ணாதீங்க, அங்க கிடந்துக்கிட்டு உங்க நேரத்தை வீணடிக்காதீங்க. அங்க ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வேற ஒரு நபரை அனுப்புவாங்க, என்ன மாதிரி உள்ளவங்களை அனுப்புவாங்க. எவ்வளவு அது என்னெல்லாம் இயேசு கிறிஸ்துவை பத்தி சொன்னா சரி. அப்போ அந்த மாதிரி நீங்க அந்த இடத்த விட்டு என்ன பண்ணணும், வேற கிராமத்துக்கு போங்க, வேற கிராமத்துக்கு போங்க. பல கிராமங்கள், பல தேசங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அறியாத மக்கள், வியாதி படுக்கையில் இருக்கிற மக்களுக்காக போய் ஜெபம் பண்ண போங்க. ஒரு இடத்துல நின்றுக்கிட்டு என்ன பண்ணக்கூடாது, மல்லு கட்டிக்கிட்டு இருக்கக்கூடாது. அதுக்குன்னு பிரச்சனை வந்தா ஓடிட்டாங்கப்பா, இவங்கெல்லாம் இயேசு கிறிஸ்துவை உடையவர்களா, இல்லப்பா எங்களுக்கு நிறைய வேலை இருக்கு ஐயா, அதனால நாங்க என்ன பண்றோம், உங்ககிட்ட கிடந்து ஆர்கியூமெண்ட் பண்ணிக்கிட்டு இருக்க நேரத்துல நான் 10 கிராமங்களை சந்திப்பேன், 10 கிராமங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவோட சுவிசேஷத்தை அறிவிப்பேன், அன்புன்ற விதையை விதைப்பேன், அங்க வியாதி படுக்கையில் இருக்கவங்களுக்காக ஜெபம் பண்ணுவோம் அப்படின்ட்டு என்ன பண்ணுங்க, மறைஞ்சு போய்விடுங்கள். மறைகிறதுனா என்ன, தர்க்கம் பண்ணாம, ஓகேயா இனிமே நாங்கள் இந்த கிராமத்துக்கு வரமாட்டோம்யா, ஓகே சந்தோஷம்யா. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்ன பண்ணுவாங்க, எப்படி அவருக்கு தெரியும், அவரோட பிள்ளைகள் ஒரு வியாதி படுக்கையில் இருக்கிறவருக்கு ஜெபம் பண்ண வந்ததுக்கு தானே விரட்டி விடுறீங்க. அவருக்கு தெரியும்யா அந்த மகனுக்கு யார் மூலமா சுவிசேஷம் கொடுக்கணும், யார் மூலமா என்ன பண்ணணும், இந்தியாவுக்கு சுதந்திரம் காந்தியடிகள் மூலமா, சரி சந்தோஷம்தான். என்ன சொல்லுவாங்க, அகிம்சை, தர்க்கம் பண்ணல, சண்டை போடல. ஆனா இன்னொருத்தரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அனுப்பிச்சாங்கல்ல, சுபாஷ் சந்திர போஸ் ஐயா. அந்த மாதிரி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துக்கு தெரியும் எந்த இடத்துக்கு எந்த மாதிரி நபர்களை அனுப்பணும்ட்டு, அதை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பார்த்துப்பாங்க. அதே மாதிரி இந்த ஒரு ஐயா, ஒரு வயசான ஐயா வந்து வராருல்ல, அந்த மாதிரி இந்த வீடியோவை பார்த்துக்கிட்டு இருக்க என் அருமை ஐயாமார்கள், தகப்பன்மார்கள், ஒரு அமைப்பு, அந்த அமைப்புக்காக இந்த மாதிரி சுவிசேஷம் அறிவிக்க வரவங்களை வீடியோ எடுத்து அசிங்கப்படுத்துறதா நினைச்சுக்கிட்டு